ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். தைப்பூச விரதம். முருகனுக்கு 48 நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம்? முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வேண்டுதல்களில் ஒன்றான காவடி எடுக்கும் வழக்கம் தோன்றிய தலம் பழனி. காவடி எடுக்கும் முறை தோன்றிய நாளான தை மாத பௌர்ணமியில் விழா எடுத்து கொண்டாடுவதே தைப்பூச திருநாள். தைப்பூசத்தில் முருகப்பெருமானுக்கு 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாத பக்தர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம். தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளில் தைப்பூச விழா கொண்டாடப்படுவது வழக்கம். அனைத்து முருகன் கோவில்களிலும் தைப்பூச விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதும் வழக்கம். இருந்தாலும் இது பழனி திருத்தலத்திற்குரிய முக்கியமான விழாவாகும். முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வேண்டுதல்களில் ஒன்றாக கருதப்படும் காவடி எடுக்கும் வழக்கம் தோன்றிய தலம் பழனி. காவடி எடுக்கும் முறை தோன்றிய நாளான தை மாத பௌர்ணமியில் விழா எடுத்து கொண்டாடுவதே தைப்பூசம் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். இந்த ஆண்டு தை மாத இறுதியில், அதாவது பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைதான் தைப்பூசம் துவங்குகிறது. தைப்பூசத்திற்கு முன் 48 நாட்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவது உண்டு. முருகப்பெருமானுக்கு இருக்கப்படும் மிக நீண்ட விரதம் இதுதான். 48 நாட்கள் முருகனை மனதார வேண்டி விரதம் இருந்து காலை மாலை இருவேளையும் கந்தசஷ்டி கவசம், திருப்புகள், வேல்மாறல் ஆகியவற்றை பாடி பக்தி சிரத்தையுடன் வழிபட்டு வந்தால் முருகப்பெருமான் நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பார். நினைத்தது நடக்கும் என்பதும் நம்பிக்கை. இந்த ஆண்டு 48 நாள் தைப்பூச விரதம் இருப்பவர்கள் டிசம்பர் 25ஆம் தேதி துவங்கி விரதம் கடைபிடித்து வருகிறார்கள். ஆனால் 48 நாட்கள் விரதம் இருப்பது அனைவராலும் முடியாத காரியம் அல்லவா? இந்த 48 நாட்கள் முருகனுக்கு தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்போது தை மாதம் பிறந்து விட்டதால் இனி எப்போது தைப்பூச விரதத்தை துவங்க வேண்டும்? எப்படி தைப்பூச விரதத்தை இருந்தால் முருகப்பெருமானின் அருளையும் 48 நாட்கள் விரதம் இருந்து வழிபட்ட பலனையும் அடைய முடியும்? வாருங்கள் பார்க்கலாம். முருகனின் அருளால் வேண்டுதல்கள் நிறைவேற வேறு எந்த முறையில் விரதம் இருக்கலாம் என்பது உள்ளிட்ட விவரங்களையும் சேர்த்தே தெரிந்து கொள்ளலாம். முருகப்பெருமானுக்கு 48 நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி துவங்கி 21 நாட்கள் விரதம் இருக்கலாம். ஜனவரி 21ஆம் தேதி துவங்கி பிப்ரவரி 11 வரை இந்த 21 நாள் தைப்பூச விரதத்தை இருக்கலாம். மாலை அணிந்தோ அல்லது மாலை அணியாமலோ இந்த விரதத்தை இருக்கலாம். 21 நாள் தைப்பூச விரதம் இருப்பவர்கள் ஜனவரி 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு அருகில் இருக்கும் முருகன் கோவில்களுக்கு சென்று விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானிடம் நம்முடைய வேண்டுதல்களை சொல்லிவிட்டு அது நிறைவேறவும் விரதத்தை நல்லபடியாக நிறைவு செய்வதற்கும் அருள் செய்யும்படி கேட்டுக்கொண்டு விரதத்தை துவங்குவார்கள். கந்தசஷ்டி கவசம் பாடலை தினமும் பாராயணம் செய்ய வேண்டும். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்து நம்முடைய வேண்டுதலை சொல்லி முறையிட்டு விரதத்தை துவங்கியிருப்பார்கள். தினமும் காலையிலும் மாலையிலும் கந்தசஷ்டி கவசம் பாடி விரதம் மேற்கொண்டு வருகிறார்கள். செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை ஆகிய நாட்களில் 3 முறை கந்தசஷ்டி கவசம் பாடி விரதம் இருக்க வேண்டும். இந்த விரதத்திற்கு உபவாசமாக விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதம் இருந்து வரலாம். முருகனின் மந்திரங்களை சொல்லி முருகனின் நினைவிலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமானது. 21 நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் தைப்பூச தினமான பிப்ரவரி 11 அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து உபவாசமாக விரதம் இருக்க வேண்டும். அருகில் உள்ள முருகன் கோவில்களுக்கு சென்று வழிபட்டு விட்டு 3 முறை கந்தசஷ்டி கவச பாடலை பாராயணம் செய்ய வேண்டும். நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து மாலையில் விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு ஏதாவது நைவேத்தியம் படைத்துவிட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். தைப்பூசம் முடிந்தவர்கள் தைப்பூசம் அன்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பதும் மிகவும் விசேஷமாகும்.